ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பணம் காரணமாக உடைந்த உறவுகள் தாங்க அதிகமாக இருக்கும். மனசு ரீதியாகவோ குடும்பத்துல சண்டை ஏற்பட்டோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்காது. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுடைய குடும்பத்தையோ உங்களையே எடுத்துக்கொண்டால் சில உறவுகள் பணத்தை கொடுக்காமலும் பணத்தை ஏமாற்றி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிறது. நீங்களும் சில உறவுகள் தப்பாக இருக்கிறார்கள், அவர்களிடம் நம்முடைய தேவைகளை மட்டுமே பார்த்து பழகுகிறார்கள் என்று எத்தனையோ காரணங்களுக்காக அவர்களை விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க ஒதுங்கியும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் உடைவதற்கு காரணமே இந்த பணமாகத்தான் இருக்கும் என்பதை உங்களால நம்ப முடியுமோ? நீங்க இதுவரைக்கும் உடைந்த உறவுகளை நினைத்து எதனால் இழந்தோம் என்று நினைத்து பார்த்தால் பணமும் ஒரு காரணமாக இருக்கும். உங்களிடம் பணம் இருக்கும்போது உங்களை சுற்றி நின்ற உறவுகள் நீங்கள் பண ரீதியாக ஒரு சிறிய சரிவை சந்தித்த போது உங்களை மதிக்காமல் ஒதுங்கி இருப்பாங்க. ஆனால் முக்கியமான ஒரு நெருங்கிய நண்பனோ ஒரு நெருங்கிய உறவினராக இருந்தால் அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அவங்க பணத்தை கொடுத்து உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களை எல்லாருமே கைவிட்டு போயிருப்பாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனதில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்து அதை திரும்ப கேட்டதற்காகவே உங்கள் மீது பழியை தூக்கி போட்டு உங்களோடு பேசுவதை நிறுத்தியிருப்பாங்க. இவன் என்ன கொடுத்த பணத்தை கேட்கான், நம்ம பணத்தை கொடுக்காம எங்க போயிட போறோம், இவங்களுடைய உறவினர்கள் தானே நண்பர்கள் தானே என்று உங்களை மற்ற நபர்களிடம் தவறாக பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணத்தை இன்னும் சில நபர்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் மீது மட்டும் தவறான சில பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமா தேடிக்கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை பணமா பாசமா என்று வரும்பொழுது நீங்கள் பாசத்தை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு நபர்கள் என்றால் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அவர்களோ பணத்தை தேர்ந்தெடுத்து விட்டு உங்களை ஏமாற்றி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. பணம் இருக்கும்போது ஒரு குணம், பணம் இல்லாத போது ஒரு குணத்தை காட்டுவது. இதுதான் இந்த ஒரு சுயநல உலகத்துல நீங்க பணத்தை விட மனிதனுக்கு அதிக மதிப்பு கொடுத்ததாலேயே ஏற்பட்ட விளைவு தான் இந்த உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு முறிவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அந்த ஒரு முறிவு இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் வழிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அதே மாதிரி நீங்க நம்பியவங்க எப்படி உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள்னு தெரியுமா? ஆனா இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இன்னமும் நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்வீங்க, அவங்க சொன்னது எல்லாம் நீங்க தேடி கொடுப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் தீராத சில விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே நேராகவும் நேர்மையாகவும் அணுகக்கூடிய ஒரு நபர்கள். கள்ளத்தனமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்காது என்பதால் மற்றவங்களுடைய சூழ்ச்சிகளை உங்களால் எளிதில் கணிக்க முடியாது. அது உங்களுக்கே நிச்சயமா தெரிந்திருக்கும். உங்களுடைய திறமையையும் உங்களுடைய நல்ல பெயரையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமா தேவையில்லாத சில விஷயங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா உங்களை இதுவரைக்கும் உங்களோட நல்லா பேசுவாங்க. ஆனால் உங்கள் மீது உண்மையான ஒரு அன்பை வைத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்கள் கூட நின்று அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் முடிந்ததும் உங்களை தேடி வருவாங்க. எதற்காக? உங்களை பயன்படுத்துவதற்காக. அதனை நீங்கள் தெரிந்து கொண்டு சில நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நல்லதை தேடி கொடுக்கும். ஒரு நிமிடம் அமைதியாக இதனை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமா புரியவும் செய்யும். உங்களுடைய திறமையையும் உங்களுடைய நல்ல பெயரையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உலகம் தான் இது. உங்களுக்கு முன்னால் உங்களை பாராட்டி பேசியும் உங்களிடம் இருந்து காரியங்களையும் சாதித்து கொண்டும் இறுதியில் உங்களை ஒரு முட்டாளாக மாற்றிவிட்டு அவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்து விட்டு அதே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இறுதியில் உங்களை ஒரு முட்டாளாக மாற்றிவிட்டு அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. நீங்க அவங்களை உயிர் தோழனாகவோ அல்லது நெருங்கிய உறவாகவோ நினைத்து கொண்டிருக்கும் போது உங்களை ஒரு ஏணியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்ட ஒரு கசப்பான உண்மை உங்களுக்கு தாமதமாகத்தான் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நபரிடம் நீங்கள் பேச்சை நிறுத்திக் கொள்வீர்கள். அதனால இப்பொழுதிருந்து நீங்கள் சரியாக இருந்தீர்கள் என்றால் இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நடந்து இருக்கிறதா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது ஏதேனும் பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில்
உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீண்ட நாட்கள் எதுக்காகவோ எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ கோவில் குளங்கள் என்று ஏறி இறங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு திடீரென பணம் வந்து குவியும். அடுத்த நாட்களிலேயே அது மறைந்தும் போகும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுதான் நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள்ல நீங்க பணக்காரன் ஆவீங்க, ஆனா அடுத்த நாளே அதற்கு ஏதாவது ஒரு செலவுகளும் வந்துவிடும். உங்களுடைய கையிலிருந்து அந்த ஒரு பணத்தை போட்டாலும் அந்த ஒரு செலவுக்கு ஈடாகாது. வெளியிலிருந்து கடன் வாங்குவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய முன்னேற்றம் என்பது தற்காலிகமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. அது ஒரு நிலைத்த முன்னேற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக உங்களை தேடி வரும். நீங்க செய்யக்கூடிய தொழில், பார்க்கக்கூடிய வேலைகள், குடும்ப சூழ்நிலை என அனைத்திலும் உங்களுக்குள்ள ஒரு திறமைகளானது ஒளிந்திருக்கும். அது எல்லாமே வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். நிலையான ஒரு நிலைத்தன்மையும் இந்த தொழிலிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நிச்சயமாக கிடைக்கும். அடிக்கடி ஏற்படக்கூடிய வேலைகளில் மாற்றம் அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள், ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது பிரச்சனைகள், அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. நீங்கள் ஒரு முறை எடுக்கக்கூடிய முயற்சி பல வருடங்களுக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இனிமே வரக்கூடிய நாட்களானது அமையும். அதற்கு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு முடிவை எடுத்துவிட்டு இதனால் எந்த ஒரு காரியமும் நன்றாக நடக்கவில்லை என்று உடனே நிறுத்திவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். எந்த ஒரு இடத்தில் தவறு செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அதனை செய்தீர்கள் என்றால் அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை எடுக்கக்கூடிய முயற்சி பல வருடங்களுக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும் என்பதை மனதில் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பாதுகாப்பான மற்றும் நிலையான பாதையை நோக்கி நகரத் தொடங்குவதை நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். அதே மாதிரி பணமும் தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எப்படி தெரியுமா உயரும்? தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நீடித்த தேக்க நிலை இனி முற்றிலுமாக மாறிவிடும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். புதிய உத்திகளை நீங்கள் கையாளுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்லணுமோ அது சம்பந்தமாக யோசனைகளும் அது சம்பந்தமாக புதிய நபர்களும் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாங்க. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். அந்த ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் நல்ல சம்பளத்துடன் கூடிய உயரிய வேலையானது கிடைக்கும். நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையிலே முன்னேறுவீங்க. அது உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பண முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் என்பதால் உங்களுடைய பொருளாதார தரம் மிக உயரிய நிலைமையை உங்களுக்குள்ள எட்டி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பார்த்து நம்மளுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை எடுக்கக்கூடிய முயற்சி பல வருடங்களுக்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும் என்பதை மனதில் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பாதுகாப்பான மற்றும் நிலையான பாதையை நோக்கி நகரத் தொடங்குவதை நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். அதே மாதிரி பணமும் தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எப்படி தெரியுமா உயரும்? தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நீடித்த தேக்க நிலை இனி முற்றிலுமாக மாறிவிடும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். புதிய உத்திகளை நீங்கள் கையாளுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்லணுமோ அது சம்பந்தமாக யோசனைகளும் அது சம்பந்தமாக புதிய நபர்களும் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாங்க. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். அந்த ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் நல்ல சம்பளத்துடன் கூடிய உயரிய வேலையானது கிடைக்கும். நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையிலே முன்னேறுவீங்க. அது உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பண முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் என்பதால் உங்களுடைய பொருளாதார தரம் மிக உயரிய நிலைமையை உங்களுக்குள்ள எட்டி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை